ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு புதுவிதமான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வந்து ஒரு கப் ரவை. ஒரு கப் ரவைக்கு வந்து 2 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். அதில் வந்து நம்ம 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வந்து நல்லா வறுக்கலாம். வறுத்துட்டோடனே அதில் வந்து நம்ம 2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதில் வந்து 2 கப் பாலை வந்து சேர்த்துடலாம். ரவையும் வந்து பாலும் சேர்ந்து நல்லா வெந்து கெட்டியாகி வரும். அதளவுக்கு நம்ம வந்து நல்லா கிண்டி விடலாம். ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடல. இதில் கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா ஆறட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு சூடு கம்மியாகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாகுக்காக நான் வந்து 1 கப் ரவைக்கு 2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது ஒரு பக்கம் பாகு ரெடி ஆகட்டும், ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை வந்து திரட்டிக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பையும் மெல்லிஸாக இருக்க வேணாம், கொஞ்சம் தடினமாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்வீட் சூப்பராக இருக்கும். வெளியே மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பையும் திக்காக பண்ணாதீங்க, ரொம்பையும் தின்னாக பண்ணாதீங்க. மீடியம் சைஸில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான ஷேப் என்னவோ அதை வந்து பண்ணிக்கோங்க. சும்மா ரவுண்டாக கூட தட்டி போடலாம், இல்லை நீங்கள் உருட்டி கூட போடலாம். அது உங்களோட விருப்பம். உருட்டி போடுறதோட இது மாதிரி ரவுண்டாக தட்டி போடுறது தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருட்டி போட்டிங்கன்னா அது மொத்தமாக உள்ளே இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக ஸ்மைலிஸ் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பொரிச்சு எடுத்து அந்த சைடு வந்து பாகும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் பட்டன் மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி ஒவ்வொரு ஷேப் உங்களுக்கு விருப்பமான ஷேப் செஞ்சுக்கோங்க. பாகும் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதை வந்து பொரிச்சு அந்த பாகில் வந்து ஊற வச்சுருங்க. பாகில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். ஏன்னா இதுவும் சூடாக இருக்குது, பாகும் சூடாக இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே ஊறிடும். நல்லா ஜூஸியான ரவையில் பண்ண ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.